Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் ஃபாலை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Friends, இதுக்காக நான் பெருசா எஃபெக்ட்லாம் ஒண்ணும் எடுத்துக்கல. நான் குடிக்கிற தண்ணீரோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும் தான் நான் பண்ணினேன். அது கூட வந்து இந்த ஹேர் பேக்கும் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ஹேர் பேக் அப்படினு தான் சொல்லணும். ஒரு மாசம் நான் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இருப்பேன். ஒரு மாசம் அப்படிங்கும்போது தினமும்லாம் கிடையாது. வாரத்துல ஒரு 2 தடவை இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. இப்போ இந்த ஹேர் பேக்கை நான் உங்க கூடயும் ஷேர் பண்றேன். இந்த ஹேர் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கு ஃபேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆளி விதைகள், Flax seeds அப்படினு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதைகள் பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆளி விதைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளி விதையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சத்து வந்து அதிகமாக இருக்குது. அது கூடவே நம்மளோட தலையோட pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆளி விதைகளை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகளை சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆளி விதைகளை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே கண்டிஷன் பண்ணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம இதில் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஹேர் பேக்லையுமே கண்டிப்பாக வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். நம்ம ஏதாவது ஒரு ஆயில் சேர்க்கும்போது நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நம்மளோட தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கல்ஃப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது நம்மளோட உச்சந்தலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எந்த ஷாம்பு எந்த சீகக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 தடவை அப்படின்னு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே சுத்தமாக நின்றுட்டு உங்களோட ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபால் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு முடி கொட்டின இடத்துலலாம் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்லா தண்ணி குடிங்க. காய்கறிகள் பழங்கள்லாம் உங்களோட சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.